மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, நீ உனக்கு நான் தரிசனமான இடத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். அவர் சொன்னபடியாகவே நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே எனக்கு தரிசனமான என்னுடைய தேவனை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எனக்கு தரிசனமாகி என்னோடு கூட பேசின ஆண்டவர், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் தான் சொன்னபடியாகவே என்னோடு இருந்தார். நான் போகிற இடத்தில் எல்லாம் என்னை அவர் பாதுகாத்தார். சொன்னபடியே என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி கொண்டு வந்தார். என்னை அவர் கைவிடாதிருந்தார். என்னுடைய சகோதரனுடைய முகத்துக்கு நான் பயந்திருந்தேன். ஆனாலும் அதற்கு மாறாக என்னுடைய சகோதரன் என்னோடு ஒப்புரவாகும்படியாக அவனுடைய அன்பை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நினைவில் கொண்டவனாக அங்கே அவரை தொழுது கொள்ளும்படியாக ஒரு பலிபீடத்தை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நமக்கும் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அன்னைக்கு 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். ஆனால் அதிலே ஒருவன் மாத்திரம்தான் வந்து ஆண்டவருக்கு முன்னதாக மண்டியிட்டு தன்னுடைய நன்றியை அவன் தெரிவித்தார். ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டார், என்னால் சுத்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? நீ ஒருவன் அந்நியனை தவிர மீதமுள்ள 9 பேர் எங்கே என்று கேட்டார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய காரியத்திலே அற்புதம் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தால் நாம் அநேக நேரங்களிலே அவருக்கு மகிமை செலுத்தாமல் போய்விடுகிறோம் அல்லவா? அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படாமல் போகிறோம் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் அதை எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியாக நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்காக மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய விருப்பத்தின்படியாக காரியங்களை செய்யுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.